ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கறேன்னா, இன்னைக்கு ரெட்மி தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரெட்மி 9 பவர் அப்படிங்கிற ஒரு மொபைல் ஃபோன் தான் நியூவாக வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 9 சீரியஸில் பார்த்தீங்கன்னா எல்லா மொபைலுமே ரெட்மிக்கு வந்து சக்ஸஸ்ன்னு தான் சொல்ல முடியுது. இது பார்த்தீங்கன்னா டிசம்பர் வந்து 17ஆம் தேதி வந்து 12 மணிக்கு லான்ச் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெட்மி 9 ப்ரைமு இந்த மாதிரி நிறையா மொபைல்ஸ் இருக்குது. ரெட்மி 9C 9A இப்படிங்கிற நிறையா மாடல் மொபைல் ஃபோன் இருக்குது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி 9 பவருங்கிற மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.53 inches கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இதில் IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. 60 ரெஃப்ரெஷிங் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் டாப் நாட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வர ரெட்மி மொபைல்ஸ், ரியல்மி மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் அதே தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டியூவல் ஸ்பீக்கர் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டியூவல் ஸ்பீக்கர் இருந்தால் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நல்ல கலர் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. க்ரீன் கலர், ப்ளூ கலர், ரெட் கலர் அப்படிங்கிற பிளாக் கலர், மொத்தம் 4 கலர் கொடுத்துருக்காங்க. இந்த 4மே வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 கலருமே நல்லாவே இருக்குது. அப்புறம் வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 198 கிராம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து திக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 9.6 mm கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஓவராலாக பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். கேமரான்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 48 MP பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 8 MP பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. 2 MP பார்த்தீங்கன்னா டெத் சென்சார் எடுக்க கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 3 கேமராவாக இருந்தாலும் ஜம்முன்னு தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப் நாட்சில் பார்த்தீங்கன்னா 8 MP தான் கொடுத்துருக்காங்க. செல்ஃபியில் ஏன் இப்படி பண்ணாங்கன்னு ஏன்னே தெரில, ரொம்ப டல்லாகிடுச்சு செல்ஃபி சைடில். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்னாப் ட்ராகன் 662 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ஓல்டு ப்ராசஸர் தான். ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு வந்து இவங்க கேமராவை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லி இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். இவங்க மீடியா டெக்கெல்லாம் யூஸே பண்ணல ஹீலியோவெல்லாம். இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 662 வந்து கொடுத்து கேமரா வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் மொக்கைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ரொம்பலாம் இருக்காது, நார்மலாக இருக்கும். அப்புறம் MIUI 12 அப்டேட் லேட்டஸ்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா MIUI 12 அப்டேட்டோடு தான் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நிறையா பேர் சொல்கிறாங்க ஆண்ட்ராய்டு லெவலுக்கு வர நிறையாவே சான்ஸ் இருக்குதுன்னு. ஆண்ட்ராய்டு லெவலுக்கு வரக்கு சான்ஸ் நிறையாவே இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 10 தான் வந்து கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு லெவலுக்கு வந்தால் நல்லது தான். அப்புறம் பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 6000 mAh கொடுத்துருக்காங்க. நல்லா மேசிவ் பேட்டரின்னு தான் சொல்ல முடியும். இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வாட் தான் கொடுத்துருக்காங்க. வெறும் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் 22.5 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் தனியாக அடாப்டர் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த மாதிரி வேணால் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் ஒரு 2 வேரியண்ட்டில் வந்து லான்ச் ஆக போகுது. 4GB RAM 64GB ROM பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ண போகிறாங்க. 4GB RAM 128GB ROM பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ப்ரைஸ் தான். இந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த மொபைலு. 17ஆம் தேதி இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 12 மணிக்கு சேல்லாம் இருக்குது. இதோட அடுத்த சேல் பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. நிறையா பேர் இந்த மொபைல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மொபைல் பிடிச்சிருந்தா நிறையா பேர் ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த கம்மி பட்ஜெட்டில் வந்து இது நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கேட்டிருந்தாங்க ஏன் ப்ரோ வீடியோ போகிறது இல்லைன்னு கமெண்ட் செக்ஷனில். இப்போ கொஞ்சம் ஒர்க்கு போயிட்டுருக்கிறங்காட்டி வீடியோ வந்து கண்டினியூஸாக போட முடியல. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.